ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎல்பி லக்னம் மக நட்சத்திரம். ஏஎல்பி லக்னம் மக நட்சத்திரமாக போகும்போது என்ன செய்யணும், எந்த விஷயத்தை செய்யக்கூடாது, அதே மாதிரி எந்த தெய்வம் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ ஏஎல்பி லக்னம் மக நட்சத்திரம் செல்கிறது அப்படின்னு சொன்னாவே இந்த காலகட்டம் இவங்களுக்கு வேலை மாற்றம் செய்யலாமா, வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாறலாமா அப்படின்ற மாதிரி திங்கிங் இருக்குமா? இருக்கும். நம்ம ஏன் வெளிநாட்டுக்கு போய் வேலை தேடக்கூடாது, வெளியூருக்கு போய் ஏன் வேலை தேடக்கூடாது அப்படின்ற முயற்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் பிரம்மாண்டமாக இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம். முயற்சி செய்து வெளியூருக்கு போயிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்ம ஏன் வேலை செய்யக்கூடாதுன்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். ஓகேங்களா? இந்த வேலையை குவிட் பண்ணிடலாமா அப்படின்ற தன்மைகள்லாம் இருக்குமா? இருக்கும். மனதில் இனம் புரியாத ஒரு பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். சித்தர்கள் வழிபாடு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்கா? இருக்கு. யாரை வழிபடலாம்? பதஞ்சலி சித்தரை வழிபடலாமா? பதஞ்சல முனிவர் வழிபடலாமா? வழிபடலாம். இடைக்காடர் இவரை வழிபடலாமா? வழிபடலாம்னு சொல்லலாம். அதே மாதிரி ஓம்ன்ற பிரணவ மந்திரத்தை நம்ம கேட்டாலே நிறைய பேர் இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம முக்கியமாக என்ன நம்ம திங்க் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரணவ மந்திரத்தை அதிகமாக கேட்கக்கூடிய தன்மை சாண்டிங் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம சாண்டிங் பாக்ஸ் சாண்டிங் பாக்ஸை எடுத்து சாமி ரூமில் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த சாண்டிங் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய கடையில் கிடைக்குது. இந்த சாண்டிங் பாக்ஸில் ஓம்ன்ற பிரணவ மந்திரத்தை நம்ம கேட்டாலே அந்த சவுண்ட் எனர்ஜின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த சவுண்ட் எனர்ஜியே பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய ஒரு உத்வேகத்தையும் லாபத்தையும் பெறுவதற்குண்டான தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? அந்த எனர்ஜியை கேட்டாலே, கேட்டல் அப்படின்ற ஒரு விஷயமே சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். காலகட்டத்தில் அரூபமான தெய்வங்களுடைய வழிபாடு. அரூபமான தெய்வங்கள்னா என்ன? இப்போ ஆவுடையார் கோயில் ஆத்மநாத சுவாமி இருக்கார். ஓகேங்களா? அரூபமான, அவருக்கு ஆவுடையார் மட்டும்தான் இருக்கு, ஆவுடையார் மட்டும்தான் இருக்கும். மேலே இருக்கிற லிங்கம் எப்படி இருக்கும்னா அரூபமாக இருக்கும். அரூபமாக இருக்கின்ற எல்லா நிகழ்வுகளுமே பார்த்தீங்கன்னா ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். அப்போ ஓம்ன்ற பிரணவ மந்திரமும் சரி, பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதற்குண்டான தன்மைகள் இருக்குமா? இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் எந்த காரணத்தை கொண்டும் முயற்சி செய்தல், வேலை சம்பந்தப்பட்ட முயற்சி செய்து வேலையை குவிட் பண்ணுறது அப்படின்ற நிகழ்வுகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். என்னடா வாழ்க்கை, என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அப்படின்ற நிகழ்வுகள்லாம் இருக்குமா அப்படின்னா இருக்கும். இந்த கோயிலில் உழவார பணிகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த உழவார பணிகளில் கலந்து கொண்டு உழவார பணிகள் செய்யலாமா அப்படின்னா செய்யலாம் அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்லிக்கலாம். எந்தெந்த கோயிலில்? முக்கியமாக சிவன் கோயிலில் உழவார பணிகள் செய்யலாமா? செய்யலாம். உழவர்கள் இருக்காங்க இல்லையா, உழவர்களுக்கு உதவக்கூடிய தன்மை இருக்கா? இருக்கு. ஓகேங்களா? உழவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இந்த காலகட்டத்தில் உழவர்களுக்கு உதவி செய்தாலே நம்மளுடைய நிகழ்வுகள் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். இந்த மக நட்சத்திரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த உழுதல் அப்படின்ற நிகழ்வில் ஜனகர் அப்படின்ற மகாராஜாவுக்கு பார்த்திங்கன்னா உழும்போது தான் இந்த ஜானகின்ற சீதா பிராட்டி அந்த கலப்பையில் பட்டு அந்த பெட்டி வந்தது. அதில் திறந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதாதேவி இருந்தார்கள். அப்போ சீதாவினுடைய நட்சத்திரமே மக நட்சத்திரமா அப்படின்னா மக நட்சத்திரம்னு சொல்லலாம். அப்போ லக்ஷ்மி வழிபாடு மிகவும் சாலச்சிறந்த வழிபாடு அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அப்போ லக்ஷ்மி வழிபாடு பண்ணலாமா? லக்ஷ்மி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சரபேஸ்வரர் வழிபாடை சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். வெற்றி லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரபேஸ்வரர் வழிபாடை வழிபடலாமா அப்படின்னா பார்த்தீங்கன்னா வழிபடலாம் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கா? இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ மக நட்சத்திரத்தில் ஏஎல்பி லக்னம் போயிட்டு இருக்கும்போதே இந்த நிகழ்வுகள்லாம் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்கும். இன்னொரு விஷயமும் சேர்ந்து எக்ஸ்ட்ரா பண்ணிங்க அப்படின்னு சொன்னால்,
விளக்கு ஏற்றுங்க. சிவன் கோயிலில் ஓகேங்களா, பிள்ளையாருக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா, பிள்ளையாரை நினச்சி ஒரு விளக்கு ஏற்றுங்க. விளக்கு 8 விளக்கு, அகல் விளக்கு, நல்லெண்ணெய் விளக்கு, 8 விளக்கு. ஓகேங்களா. இல்லை சார் என்னால் கோயிலில் போட முடியல, வீட்லேயே ஏற்ற முடியுமா? ஏற்ற முடியும். தாமரை இலைகள் மேலே வந்து பார்த்திங்கன்னா 8 அகல் விளக்கை வச்சு அதை ஏற்றலாமா? ஏற்றலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இதை பண்ணீங்க அப்படின்னு சொன்னாவே நமக்கு சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். கோமாதாவுக்கு உணவிடுதல். ஓகேங்களா. கோமாதாவுக்கு வேப்ப மரத்தை நடுதல். இதெல்லாம் பண்ணலாமா? பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே வந்து தீராத பிரச்சனையை போக்கக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டத்தில் இருக்குமா? இருக்கும். நம்முடைய பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். நிறைய குழப்பமான மனோநிலை இருந்தது அப்படின்னு சொன்னாவே இந்த விஷயங்கள்லாம் செய்தாலே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள்லேருந்து வெளிவரக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். அதனால் மக நட்சத்திரம் உங்களுக்கு ஏஎல்பி லக்னமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாவே இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். இல்லை சார் இன்னைக்கு ஏஆர்பி மக நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கு சார், இந்த விஷயங்கள் செய்யலாமா? செய்யலாம். ஓகேங்களா. உங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அட்சய லக்ன பத்ததி அப்படின்ற ஒரு விஷயத்தை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏஆர்பி என்ன போயிட்டுருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. செக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு ஏஆர்பி மக நட்சத்திரமாக சென்றாலும் சரி, ஏஎல்பி மக நட்சத்திரமாக சென்றாலும் சரி, இந்த முக்கியமாக இன்னொரு கோயிலை வந்து நம்ம இந்த இடத்துல சொல்லலாமான்னா சொல்லலாம். ஏகாம்பரநாதர் கோயில். ஓகேங்களா. ஏகாம்பரம், ஏக அம்பரம்னு சொல்லுவாங்க. ஒரே அம்பரல்லான்னு அர்த்தம். ஏக அம்பரம்னா ஏகம்னா ஒன்று. ஓகேங்களா. குடை, வானமே குடையாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகாம்பரநாதர் கோயில். ஓகேங்களா. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே வந்து மிகவும் சிறந்த ஒரு ஒரு தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரி, நம்ம அப்படி தாட் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, திங்கிங் பேட்டர்னே மாறக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். ஏகாம்பரநாதர் கோயில் நம்முடைய எண்ணத்தையும் வாழ்வையும் வளமாக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். உழவாரப்பணி, உழவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உதவி செய்தல், உழவர்களுக்கு உதவி செய்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குமா? சாதகமாக இருக்குமா? நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னாவே போதும். சார் நம்ம தண்ணி ஊற்றி வளரணுமா அந்த வேப்ப மரம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்கள் தண்ணி ஊற்றுங்க, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை வரும்னு சொல்லலாம். அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.